ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இந்த நாம்ஸ்டட் அப்படிங்கிற இம்யூட்டபிள் பிளேயில் இருக்கிற ஃபார்மிங் கேமை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வில்னு டெலகிராம் ஃபார்மிங் கேம் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணி ஃப்ரூட்ஸு கிராப்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து செல் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து மணி அனுப்பலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுபோல் நம்ம வந்து சேனல் வந்து நிறைய ஃபார்மிங் கேம், ஸோ ரோலர் காயின் மாதிரி மைனிங் கேம், இந்த மாதிரி நிறைய வெப்3 ப்ளே டு எண்ட் கேம்ஸை பற்றின வீடியோஸ்லாம் வந்து நிறைய போட்டிருக்கோம். நம்ம சேனலில் வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இது வந்து ஒரு பார்ட்டாக வரப்போகுது இந்த வீடியோ வந்து. ஓகேங்களா? ஸோ சன்ஃப்ளவர் லேண்டு மாதிரி எல்லாமே சன்ஃப்ளவர் லேண்டு மாதிரி வந்துருமா அப்படின்னு தெரியாது, ஆனால் ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் வந்து நாம்ஸ்டட் டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் யுவர் அக்கௌண்ட் சொல்லி நீங்கள் வந்து கூகுளில் சைன்இன் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் இம்யூட்டபிளில் வந்து சைன்இன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு கிங்டம் நேம் வந்து கேட்பாங்க, அது வந்து நீங்கள் ஒரு நேம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ பெரும்பாலும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ கூல் அப்படிங்கிற வந்து நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நேமை வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதில் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து விடுவாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து கேஸ் அப்படிங்கிற ஒரு NFT வந்து இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டெலிவரி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டொமேட்டோ, பென்னு, பொட்டேட்டோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பலகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து அந்த லேண்டோட யாரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து பிளான் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டெலிவரி வந்து கொடுக்குறது. ஓகே, இது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இதில் வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு விடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டாஸ்க் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது கேட்குற டெலிவரி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த இதோட ஓரத்தில் இருக்கிற எந்த இதாவது நம்ம கிளிக் பண்ணோம்னா அடுத்தடுத்த பக்கத்தில் உள்ள லேண்டுக்கு வந்து இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நம்ம இருக்கிறத வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வுட் இருக்குன்னா இந்த வுட்டை நம்ம கிளிக் பண்ண அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து நம்ம ரீச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராப்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா வந்து இது வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, இதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இல்லாமல் கீழே தரையில் இருக்கிற மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வந்து டொமேட்டோ, இதை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளோட லேண்டு. இது இல்லாமல் இதே போல் நம்ம பக்கத்து லேண்டில் வந்து இதை கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து பக்கத்தில் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து அதில் போயிட்டு அந்த பலகை மாதிரி இருக்கிறதுல நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மற்ற இடத்துல இருக்கிறத வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த 4 இது வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க, இதை பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கேஸுக்கு வந்து டெலிவரி வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு லேண்ட்லேயும் போயிட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து டெலிவரி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த NPC வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த லில்லி அப்படிங்கிற NPC வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் தான் வந்து நம்ம அதுக்கப்புறமா தான் நமக்குன்னு ஒரு லேண்டு அதாவது கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிங்டமோ லேண்டோ அதை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து இந்த பக்கத்தில் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட வந்து கிங்டம். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து மேப்புக்கு போயிடுவோம். ஓகே, இது வந்து சென்ட்ரல் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த கேம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றிலாம் 1-2 கிங்டம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து காலியாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களோட கிங்டத்தை வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த இது ஸோ இந்த பக்கத்து லேண்டில் வந்து நீங்கள் இங்கே ஒரு போகிறதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எங்கே விரும்பமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்கீங்கன்னா அப்படியே வந்து பக்கத்தில் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணால் நம்ம சென்டருக்குள்ளேயே வந்து பக்கத்துலேயே வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து தள்ளி தான் போடுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கிங்டத்தை போட்டிங்க, உங்களோட இது வந்து லேண்ட் வந்து போட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். ஓகேங்களா? கிராஃப்ட் அண்ட் பிளேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்துவிடும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிள் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா அந்த இன்வென்ட்ரியில் இருக்கும். ஸோ இந்த சுருக்கு பை முடிச்ச மாதிரி இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணால் இன்வென்ட்ரி இருக்கும். அதுக்கடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃப்ளாட் இந்த மாதிரி வந்து இன்வென்ட்ரி கிளிக் பண்ணோடனே ஆட் அப்படின்றது காட்டும். நீங்கள் வந்து ஒரு 4 இது ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது மேற்கொண்டு நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 இது வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம பிளான் பண்ணுறத வேறு யாரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து சீடு காட்டும். அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லில்லி அப்படிங்கிற NPCயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷாப்புன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து இருக்கும், ரெட் ஃப்ளவர் சீட்ஸ். இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த சில்வர் காயின், ஒரு சில்வர் காயினுக்கு ஒரு சீடு வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம என்ன சீடு வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது டெலிவரி நம்ம கொடுக்குறது மூலிமா நம்மளுக்கு இந்த சில்வர் காயின் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா?
ஸோ சில்வர் காயின், கோல்டு காயின் 2 விதமான டெலிவரி வந்துருக்கும். இதில் வந்து சில்வர் காயின் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து திரும்ப இந்த என்பிசி கிட்ட நம்ம வந்து சீட்ஸ் வாங்குறதுக்கு, ரெசிபி வாங்குறதுக்கு, அதே போல் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கான இது வாங்குறது, கிராஃப்டிங் இது வந்து ரெசிபி வந்து வாங்குறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு இந்த சில்வர் காயின் யூஸ் பண்ணலாம். இந்த கோல்டு காயினுங்கிறதும் அந்த என்பிசிக்கு டெலிவரி கொடுக்கறது மூலம் அந்த கோல்டு காயின் வந்து கிடைக்கும். இந்த கோல்டு காயினுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கிராப்ஸு, நம்ம வந்து குக் பண்ண வந்து ரெசிபீஸு, இந்த மாதிரி வந்து நம்ம செல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு P2P வந்து அடுத்த பிளேயருக்கு வந்து நம்ம செல் பண்ணலாம். அதன் மூலிமா அந்த கோல்டு காயின். ஸோ இந்த கோல்டு காயின் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அது வந்து இப்போ ஃப்ளவர் டோக்கன் இருக்கும், சன்ஃப்ளவர் லேண்டில் அந்த மாதிரி இந்த கோல்டு காயின் தான் வந்து இந்த கேமோட வந்து ஒரு டோக்கன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னும் வந்து ஜூலை 30 தான் வந்து இது வந்து இது பண்ண போகிறாங்க. இப்போ வந்து டெஸ்ட் நெட் மாதிரி தான் அது வந்து ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போவே இந்த கோல்டு காயின் வந்து டிஸ்கோர்டில் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ கோல்டு காயின் பை பண்ணுறாங்க, அதே நேரத்தில் செல்லும் பண்ணுறாங்க. DME ஃபார் பையிங் கோல்டு, சாமில், ஸ்டோன் கட்டர், இந்த மாதிரி பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து பை பண்ணுறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு டிஸ்கோர்டில் வந்து இப்போவே ரன் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் அது வந்து உங்களுக்கு மெயின் நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளே வந்து அதை வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், இல்லை மற்ற காயினாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த கோல்டு காயின் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு வந்திங்கன்னா இந்த இடத்துல 10க்கு 10 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். குக் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு எனர்ஜிலேருந்து 3 எனர்ஜி அந்த மாதிரி தேவைப்படும். அது சொன்ன மாதிரி அந்த கிராப்ஸை வந்து நம்ம வந்து போயிட்டு கிளைம் பண்ணுறது, அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி வந்து தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல வந்துருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபென் அப்படின்றது. இப்போ 13 எனர்ஜி இருக்குது. நான் வந்து இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா ஸோ இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பிளாட்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி கீழே இருக்கிற சீடெல்லாம் வந்து காட்டும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த சீடை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சீடை போட்டுரும். அதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும். திரும்ப அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சீடு போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டிருக்கோம். இது 19 மணி நேரம் ஆகும் வளர்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம்னாக்கா பம்கின் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 4 நிமிஷத்தில் வந்து ஹார்வெஸ்ட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜி வந்து வேணும். ஒவ்வொன்றும் நம்ம பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி வந்து இந்த எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து குக் பண்ணி அந்த வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்றது மூலிமா வந்து அந்த எனர்ஜி வந்து ஃபில் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு ஃபுட்டுக்கு வந்து 30 எனர்ஜி, ஒரு ஃபுட்டுக்கு 45 எனர்ஜி, ஒரு ஃபுட்டுக்கு வந்து 6 எனர்ஜி, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த எனர்ஜி செக்ஷனில் போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆக்ஷனுக்கு வந்து எனர்ஜி வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குக்கிங் அப்படின்றது வந்து போயிட்டிங்கன்னா யூ கேன் கெட் ரெசிபி ஃப்ரம் இப்போ வந்து வெஜ்ஜி சாலட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டிராப் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருந்திங்கன்னா நம்மளும் டிராஃப்ட் பாக்ஸை கிராஃப்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இன்னொருத்தங்கிட்ட போய் நம்ம அந்த ட்ராப் பாக்ஸ் இருக்கிற இடத்துல போய்ட்டு நம்ம பை செல் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்டில் போய் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ளேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜி சாலட் அப்படிங்கிறது வந்து 0.01 அப்படிங்கிற கோல்டு காயினுக்கு வந்து செல் பண்ணுறாங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் இந்த பை அப்படிங்கிற பட்டன் அழுத்தினா அந்த லேண்டுக்கே வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த லேண்டில் வந்து கொண்டாந்துட்டோம். இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வேணால் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட எனர்ஜி இருந்துச்சுன்னா இந்த ட்ராப் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ராப் பாக்ஸில் அவங்க என்னெல்லாம் செல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் அப்படிங்கிறத வந்து செல் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சூப் அப்படிங்கிறத செல் பண்ணுறாங்க. ஸோ இதிலே போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம சாப்பிட்றது மூலம் 30 எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து 0.02 வெஜ்ஜி சாலட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த இதில் வந்து பார்த்துட்டு தான் அந்த வெஜ்ஜி சாலட்ரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இதெல்லாம் அவங்க விற்கிறதெல்லாம் வந்து இங்கே போட்டிருக்கோம் ரெசிபி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா காட்டன், ப்ளூ ஃப்ளவரு. ஸோ இந்த ஃப்ளவர் காட்டன்லாம் நம்ம வந்து நம்மகிட்ட 20 எனர்ஜி இருக்குன்னா 20 இதுக்கு எடுத்து வச்சுட்டு நம்மளும் வந்து செல் பண்ணலாம். அதுக்கு வந்து ட்ராப் பாக்ஸ் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டு வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு ரிசோர்ஸ். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து கிராஃப்டிங். இங்கே பாருங்க ட்ராப் பாக்ஸே வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 10 வுட்டு வேணும். அதே போல் போன் ஃபயர் அப்படிங்கிற வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து 100 வுட்டு வேணும். இந்த போன் ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதில் குக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ போன் ஃபயருக்கு வந்து 100 வுட்டு வேணும். 100 வுட்டு வேணுன்னா நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணி வுட்டை வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலை வந்து நம்ம ரீச் பண்ணணும். ஸோ ஒரு 5வது லெவலை ரீச் பண்ணோம்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெய்லி ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு வந்திருக்கும். இங்கே வந்து டெய்லி வந்து நீங்கள் ஒரு 3 இது டெலிவரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், 3 நாளோ. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் எல்லா டெலிவரியும் கொடுக்கணும் அப்படின்றது வந்து கட்டாயம் கிடையாது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கோல்டு காயின் வந்து கிடைக்குங்களா? ஸோ நம்ம இதில் சில டெலிவரிலாம் வந்து கொடுத்துட்டோம். இது மட்டும் இருக்குது, இது நம்மகிட்ட இல்லை, இதை நம்ம பை பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த என்பிசிக்கு வந்து நிறைய டெலிவரி இதெல்லாம் கொடுத்துட்டு இது 2 மட்டும் மிச்சம் இருக்குது. சில டெலிவரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அந்த பொருள் இல்லை, கிடைக்கலனாலும் நீங்கள் பை பண்ணி வந்து அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது இங்கே கிடைக்கிறத விட கம்மியான சீப் ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ அதை பை பண்ணி நீங்கள் இதிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கோல்டே வந்து கிடைக்கும் அதன் மூலிமா. பை பண்ணி இதுக்கிட்ட இங்கே டெலிவரி கொடுத்த மாதிரியும் ஆச்சு உங்களுக்கு வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிவரி கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 37 XP அப்படிங்கிறது. இந்த XP வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல XP ஏறி லெவல் ஆகும். அதுபோல் நீங்கள் ஒரு கிராஃப்ட்டும் போயிட்டு எடுக்கிறீங்க இல்லையா, இங்கே ஒரு எனர்ஜி காலியாகும். ஒரு கிராஃப்ட் எடுக்கும்போது இங்கே வந்து ஒரு XP வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். அது இல்லாமல் இந்த டெலிவரியில் வந்து உங்களுக்கு அதிகமான XP வந்து கிடைக்கும். அதிலே போட்டிருக்கோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 37 XP அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கிட்ட ஷாப்புன்றக்கும் இங்கே வந்து ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வெஜ்ஜி சாலட் அப்படிங்கிறத நம்ம செய்யணும்னா இதுக்கிட்ட ரெசிபி வாங்கினா தான் நம்மளை வந்து செய்ய விடுவாங்க. ஸோ வார்ப்புடு பொட்டேட்டோ அப்படிங்கிறது. ஸோ இதை செய்யணும்னா இதை வந்து இந்த சில்வர் காயினை கொடுத்து நம்ம இதை வாங்கினோம்னா இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் செய்யணும்னாலும் இந்த ரெசிபியை வந்து நம்ம இதிட்ட வாங்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த சில்வர் காயின் வந்து யூஸ் ஆகுது. மஷ்ரூம் சூப்பு, பம்கின் ப்ரெட்டு இதெல்லாம் நம்ம செய்யணும்னா இந்த ரெசிபி நம்ம வாங்கிட்டு, ஸோ சிலது வந்து போன் ஃபயர் அதான் விறகு வச்சு நெருப்பு வச்சுட்டு அந்த மாதிரி இதில் செஞ்சுக்கலாம். சிலதுக்கு வந்து பில்டிங் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் போக போக நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இதை தொடர்ந்து வந்து இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அந்த கேம் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து இதை வீடியோ பண்ண போகிறோம். பார்ட்டாக போக போகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட லேண்டை வந்து கிளைம் பண்ணி நீங்கள் வந்து இந்த எனர்ஜி வந்து குறிப்பிட்ட டைத்துக்கு இருக்கும். அது வந்து எவ்வளோ நேரத்தில் சேருது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே சும்மா இருக்கிற அந்த கிராப்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் மேக்ஸிமம். இப்போ நம்மகிட்ட 10 எனர்ஜி இருக்குதுன்னா ஸோ இது 3யுமே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது 3 எடுக்கும்போது 3 XPயும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே போல் 3 எனர்ஜி வந்து கலையணும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 எனர்ஜி ஃபில் ஆனோடனே நம்ம வந்து போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃப்ரீயாக கிடச்சிருக்க இந்த 4 ஃப்ளாட்லேயே வந்து நம்ம பிளான்டிங் பண்ணி அதையும் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நாள் என்ன டெலிவரி கேட்குன்னு தெரியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு டொமேட்டோ, காட்டனு, பென்னு, குக்கும்பர், பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி டெய்லி வச்சுக்கணுமா மறுநாள் வந்து நம்மளுக்கு டெலிவரி கொடுக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டெலிவரி மூலிமா அந்த கோல்டு காயின் கிடைக்கும். அந்த கோல்டு காயினில் நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல் ரீச் பண்ணி நல்லா லெவல் போய் நம்மகிட்ட கோல்டு காயின்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து டிஸ்கவுண்டில் போயிட்டு பை செல் அப்படிங்கிறது இந்த இதில் போட்டு PTP மார்க்கெட் மூலம் இன்னொரு பிளேயருக்கு நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் வேர்ல்டில் நம்ம பண்ண மாதிரி ஓகேங்களா. ஸோ அங்கே மாதிரி அவ்வளோ ஈஸியாக அந்த கேம் இருக்காது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருந்தால் தான் நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ண முடியும். ஸோ அந்த கேம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, நிறைய பூட் வந்துச்சுன்னா அது சும்மா அப்படியே கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கிறது மாதிரி. அது இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தரும் எல்லாமே செஞ்சிட முடியாது. எனர்ஜி வேணும். இந்த சின்ன இடத்துல வந்து சில பேர் வந்து காட்டன் மட்டும் போடலாம், சில பேர் பம்கின் மட்டும் போடலாம். ஸோ ஒருத்தர் பை செல் இதில் நடந்தே ஆகணும். அதில் தான் அந்த கேம் வந்து ரன் ஆகும். சன்ஃப்ளவர் லேண்ட்லாம் அதில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் பிளேஸில் பிளேயர் டு பிளேயர் பை செல் பண்ணிக்கிறதுனால தான் கேம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ அதுபோல் இதில் வந்து இருக்குது. அதை விட இதில் வந்து ரொம்பவும் இதுதான். ஸோ அந்த எனர்ஜி வச்சு தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறனால இன்னும் லிமிட்டடாக தான் இருக்கும். அதனால் வந்து பை செல் வந்து நல்லாவே நடக்கும் ஓகேங்களா. ஸோ நான் நேற்றுலாம் நிறைய வந்து அந்த கோல்டு காயினுக்கு நான் பை பண்ணி அதை வந்து இங்கே டெலிவரி கொடுத்த மூலமே அந்த கோல்டு காயின் வந்து இங்கே நிறையவே கிடச்சிது. ஸோ இது வந்து 0 புள்ளியில் தான் இருக்குது. ஸோ 10, 100 கோல்டு காயின்லாம் சேர்க்கணும்னா இன்னும் நம்ம குறிப்பிட்ட லெவல் ரீச் பண்ணால் அதில் இருந்து வர டெலிவரி, அதாவது இந்த NPCக்கு நம்ம கொடுக்குற டெலிவரியில் அதிகமான கோல்டு காயின் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து இந்த எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ நாளைக்கு நான் அந்த டெலிவரி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறதுல போய் நம்ம வந்து பை பண்ணி இங்கே டெலிவரி கொடுத்தாலே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதை நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த கேமை வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டொமேட்டோ இருக்குது. ஸோ டொமேட்டோ மட்டுமே நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, இந்த கேரட் இருக்குது, டொமேட்டோ இருக்குது. ஸோ இந்த போன் ஃபயர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வெஜ் சாலட்டுங்கிற ரெசிபி வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா குக்கும்பர் 2, பென் 2, டொமேட்டோ 2. ஸோ இதை குக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபுட்டு வந்து இந்த லேண்டு யாரோடதோ அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ நாமளே இந்த போன் ஃபயரை போட்டு நாமளே குக் பண்ணோம்னா நமக்கே கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தர் லேண்டில் போய் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து போயிடும். இந்த கிராப்ஸ் மட்டும் நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு கிடைக்குதா என்னங்கிறது தெரியாது. இந்த கிராப்ஸை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டோன் பண்ணிக்கலாம், வுட்டு வெட்டிக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, உங்களுக்கு மேலே இந்த கேமை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே இருக்குது. அதிலையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நீங்கள் நம்மளோட லேண்டு பக்கத்துலேயே வந்து உங்களோட லேண்டை வந்து போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து இப்படியே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா, இட்ஸ் ஓகேன்னு சொல்லி இது பக்கத்தில் வந்து நீங்கள் உங்கள் லேண்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இங்கே பக்கத்தில் வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணி பை செல் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் அந்த புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த NPC எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா.
ஸோ மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னும் வந்து நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் இதோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த டெலிவரி, இந்த கோல்டெல்லாம் நம்ம பை பண்ணி டெலிவரி கொடுத்து எப்படி ப்ராஃபிட் இருக்குன்றதெல்லாம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ்.